ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம இன்னைக்கு தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பண்ண போறோம். இது எல்லா வருஷமும் நம்ம பண்ணக்கூடிய ஸ்வீட் தான். என்னன்னா குலாப் ஜாமுன் தான். ஆனா அதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ குலாப் ஜாமுனுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு, எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப்லயே 1 கப் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இருக்கிறதுலே சின்ன டீஸ்பூன் எதுவோ அதை எடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சேர்த்து கலக்கணும். இப்போ எந்த கப்ல நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்லயே பால் எடுத்துக்கிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பிசைங்க. ஒரேடியா பால் மொத்தமும் ஊத்தி பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த கோதுமை மாவுக்கு இந்த பால் சரியா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா சில மாவு தண்ணி அதிகமா பிடிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசையணும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சில நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்புக்கு தேவையான ஏலக்காய் இடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 4ல இருந்து 5 ஏலக்காய் நான் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்ல மாவு எடுத்தனோ அதே கப்ல 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்க தண்ணி ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 2.5 கப் கூட தண்ணி எடுத்துக்கோங்க. பட் எனக்கு சுகர் சிரப் கொஞ்சம் நல்லா நிறைய வேணுங்கிறதுனால நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் பொடியை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சம் சாஃப்ரான் ஸ்டிங்ஸ் சேர்க்கிறேன். பட் சாஃப்ரான் ஸ்டிங்ஸ் ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா குலாப் ஜாமுனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் அதனால சேர்க்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தா போதும் அந்த சக்கரை தண்ணியில. அப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து பார்க்கணும் பிசு பிசுப்பா வந்திருக்கா அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கான மாவை உருண்டையா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கையில முதல்ல ஒரு எண்ணெயோ இல்ல நெய்யோ தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்ட ஆரம்பிச்சா நல்லா ஒண்ணு போல வரும். இப்ப நல்லா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி நீட் பண்ணி விடுங்க நல்லா. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது விரிசல் வராம இருக்கும். விரிசல் வந்துட்டா பொரிக்கும் போதோ இல்ல சுகர் சிரப்ல போடும் போதோ தனித்தனியா பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி நீட் பண்ணிட்டு உருட்டுறேன். ஸோ இந்த மாதிரி விரிசல் இல்லாம எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்ல கூட பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேப்ல பண்ணா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஷேப்ல பண்ணிருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இப்ப நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு கடாயில 200ல இருந்து 250 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே டைம்ல ஒரு 8ல இருந்து 10 குலாப் ஜாமுன் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு அதை திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் வேகும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் ப்ரௌனா இருக்கும், ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு வெந்திருக்காது, அப்படியே இருக்கும், தீஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதனால எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா சுகர் சிரப்ல போட்டாதான் நம்ம ஃபைனலா அதை பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கும். கலரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம போட்டோன்னே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளேயும் வெந்திருக்காது, அட் த சேம் டைம் பார்க்கவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஸ்டேஜில் நீங்களும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை எடுத்து சுகர் சிரப்ல போட்டுட்டேன். இங்க பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. இன்னொரு ட்ரிப் நான் போட்டு காட்டுறேன்.
கோதுமை மாவுல பண்றதுனால இது ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க நான் சொன்ன மாதிரியே. இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம இப்போ சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 to 3 hours, 2 hours கூட 3 hours கூட வேண்டாம், ஒரு 2 hours இதை மூடி அப்படியே வந்து நம்ம அந்த சுகர் சிரப்ல அது வந்து நல்லா டிப் ஆகி ஊறி வரும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி ஊறி வந்திருக்கும் பாருங்க சுகர் சிரப்ல. இது வந்து நீங்க கரெக்டான பதத்துல மாவு பிசைறது, கரெக்டா பொரிச்சு எடுக்கிறது, இதுல போடுறது, இது எல்லாமே வந்து பக்காவா நீங்க பண்ணாதான் அந்த குலாப் ஜாமுன் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்கம் இந்த மாதிரி வரும். அந்த சாஃப்ரான் ஸ்டிங்ஸ் போட்டதுனால சுகர் சிரப்புக்கே ஒரு தனி கலர் வருது பாருங்க. ஸோ அதனால சாஃப்ரான் ஸ்டிங்ஸ் போட்டால் ஃப்ளேவர் வந்து செம்மையா இருக்கும். இப்போ பாருங்க நான் கட் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து கையில எடுக்கும் போதே அந்த சாஃப்ட்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. கட் பண்ணோடனே உள்ள பாருங்க எப்படி சூப்பரா ஊறி வந்திருக்கு. இதை வாயில வச்சீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு போகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்லயே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்க்கும் போதே வந்து அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து செம்ம அப்படைசிங்கா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எப்படி சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.